அதை கொண்டு ஜீப்ல வை. பாய், இதெல்லாம் கொண்டு முதல்ல வண்டியில் வை. சீக்கிரம் போங்க. ஊருக்கு வேண்டியதெல்லாம் ரெடி தானே? இல்ல, ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆச்சு. எங்க எங்களை இன்னும் காணோம்? வந்துட்டே இருக்காங்க. வெரி குட். ரெடி தானே? எல்லாம் ரெடி. செல்வம், செல்வம், என்னத்த? நீ மெட்ராஸ்ல இருந்து திரும்பி வரும்போது எனக்கு ஒரே ஒரு பொருளை மட்டும் திருப்பி கொண்டாப்பா. என்னத்த? பிளாட்டை உடைச்சிட போறேன்னு சொல்றாங்க. நீதான் அடிக்கடி உடைப்பிய. டேடே சும்மா இருடா. அது இல்லையா? நீ கொண்டு போற நல்ல பழக்க வழக்கத்தை அப்படியே திருப்பி கொண்டாப்பா. உங்க செல்வம் செல்வமாவே திரும்பி வருவான். டேய் ஆனந்தம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காடா? மறந்து போச்சே. ஐயோ, ஞாபகம் இருந்தா சொல்லிடுங்களேன். அதான்டா, செல்வத்தை விட்டு நீயும் மேனேஜரும் அப்படி இப்படி அசைய கூடாதுன்னு. ஓஹோ, அது ஞாபகம் இருக்குது. என்ன மேனேஜர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முடிக்கிறாரு, ஞாபகம் இருக்கான். செல்வம், நீ தண்ணி குடிக்கலாம் கூட டாக்டர் கேட்டுட்டு தான்ப்பா குடிக்கணும். ஆமாண்டோய், அவர் எங்கேயாவது தண்ணி குடிக்க போயிருந்தாலும் அது வரையும் நீ பொறுத்துக்கத்தான் வேணும். சும்மா இருடா. சரி சார். கமலா எங்க? ஆரஞ்சு கூடையில கிடக்கும். எங்க சார்? நீ கூட அனுப்புறேன்னு சொல்லி கோச்சிட்டு இருக்காடா. கூட்டிட்டு வர. கூட்டிட்டு வாங்க. என்னடா அம்மா அப்படி சொல்றாங்க? பேர் என்னமோ மெட்ராஸ், நிலைமை என்னமோ எஸ்டேட். அங்க வந்து எனக்கு இதே கட்டுப்பாடு தானா? பாடு கட்ட வைக்க முடியாது. போடி. வெளியூருக்கு போறவனே சந்தோஷமா வழி அனுப்பி வைக்காம என்னடி? அத்த பேசாம இருங்க. இப்போ நான் கமலாவை சிரிக்க வைக்கிறேன். நீ இதுக்கு மேல சிரிக்காதமா, இவன் இங்க தங்கிட போறான். சும்மா இருந்துண்ணா. அத்தா மறக்காம என்னோட டெய்லி ட்ரெங்க்ல பேசணும். அடாடா, நீ என்னமா ட்ரெங்கு தள்ளி போட்டின்னுகிட்டு? அதான் சும்மா இருடா. சத்த நேரமாச்சு. ராவகாலம் வரப்போது, பொறுப்புடுங்க சீக்கிரம். அவருக்கு டெங்கி ஜுரம், ஒரு வாரம் வரத்துக்கு ஏற்பாடுகளை கவனிக்க நாங்க வந்திருக்கோம். நல்ல வேலையை செய்தீங்க. வாங்க மேனேஜர். முதலாளி எப்ப வராருன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன். இப்படியே நடந்து நடந்து இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருந்தா காணா போனவன் தலைகிட வந்து குதிப்பானா? அதுக்கு என்ன இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நான் சொன்னா இல்லையா, அடிக்கடி ரயில் விட்டு இறங்கி வந்து பாத்துங்க. ரன்னிங்ல எப்படிங்க பாக்குறது? நின்னீங்களா பாக்குறது? நின்னீங்களா? அதான் ரயில் நின்னவன வந்து பாக்குறது. சரி, நான் தான் பாக்கல, நீங்க தான் அவர் கூடிய இருந்தீங்களா? நீங்களாவது பார்க்க கூடாதா? ஐயோ, நான் பார்க்காம ஐயா இருந்தேன். அடிக்கடி பார்த்துட்டு தானே இருந்தேன். அவன் என்னமோ காலுக்கு தலைக்கு இழுத்து போட்டு முக்காடு போட்டுட்டு தூக்கிட்டு இருந்தான். சரி, பையன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் சும்மா இருந்தேன். இவன் தலகாணியை போத்தி வச்சுட்டு இப்படி தலைமரமா போடுவாங்க. யாரையா கண்டது? ஏன் உடனே முக்காடு நீக்கி பாக்குறது? ஐயோ, அந்த புத்தி போவதையா. முக்கார நீக்க வேண்டியது, முடிச்ச வைக்க வேண்டியது, இல்லைன்னா கத்திரிக்கோளோட மோர் மார்க்கெட்ல அலைய வேண்டியது. எல்லாம் கிரிமினல் மூலம் தானே. சரி சரி, விளையாட்டுலாம் போதும். மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசிங்க. யோசிச்சுட்டேனே. எப்படி? அம்மா வந்து கேட்பாங்க, எங்கடா செல்வன்னு. நான் நகத்தை கடிக்கிறேன், நீங்க நம்மன்னு காதை கடிங்க. நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அம்மா நான் பல்ல கடிக்கட்டும். உங்களுக்குள்ள என்ன தகராறு? ஓஹோ, ரயில்ல வரும்போதே முதலாளிய காணுமா? என்னையே பாக்குறீங்க, அங்க சொல்லுங்கடா. ஆமா சார், வரப்ப நடுவில் எங்கோ இறங்கி போயிட்டாருன்னு தோணுது. அடா, அப்படி போயிருந்தாதான் கண்டுபிடிச்ச பிள்ளாம ஐயா. அவன் லட்சாதிபதி விட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருட்டு பையன் எவனாவது கடத்திக்கிட்டு போயிருந்தா? ஆமா, கொஞ்சம் அமைதியாரு. முதலாளியம்மா வரத்துக்கு முன்ன ஆளுக்கு ஒரு இடமா தேடி செல்வம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். நல்ல ஐடியா. உங்க ஐடியா இந்த நேரம் தேவையில்லை. முதல்ல யாராரு எங்கெங்க போய் தேடுறதுங்கிற தொகுதி வாரியா டிவிஷனை பிரிப்போம். வாங்க சீக்கிரம் சீக்கிரம்.
தூங்கிக் கிடந்த ஒரு நெஞ்சம் இன்று விடுதலையானதடா. தூங்கிக் கிடந்த அந்த உயிர் துயரை மறந்து சிரிக்குதடா. பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. ஏட்டில் படித்தது கொஞ்சமடா, நாட்டையும் படித்திட வேண்டுமடா. பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. ஏட்டில் படித்தது கொஞ்சமடா, நாட்டையும் படித்திட வேண்டுமடா. பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. பறவையின் சிறகு வளர்ந்து விட்டால் பாடி திரியுது சோலையிலே. பருவ வயது வந்த பின்னும் பதுங்கி கிடப்பதேன் மூலையிலே. பறவையின் சிறகு வளர்ந்து விட்டால் பாடி திரியுது சோலையிலே. பருவ வயது வந்த பின்னும் பதுங்கி கிடப்பதேன் மூலையிலே. பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. அன்பு வலையில் தப்பி வந்தேன், ஆசை தடையை தாண்டி வந்தேன். கண்களில் விருந்து பருக வந்தேன், காட்சியில் காதல் ஆட்சி கண்டேன். அன்பு வலையில் தப்பி வந்தேன், ஆசை தடையை தாண்டி வந்தேன். கண்களில் விருந்து பருக வந்தேன், காட்சியில் காதல் ஆட்சி கண்டேன். பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. கேட்டதும் கொஞ்சமடா, காலத்தின் வேகம் மின்னலடா. ஒன்று நூறாய் மாறுமடா, உள்ளம் ஆராய் ஓடுமடா. கண்டதும் கேட்டதும் கொஞ்சமடா, காலத்தின் வேகம் மின்னலடா. ஒன்று நூறாய் மாறுமடா, உள்ளம் ஆராய் ஓடுமடா. பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. ஏட்டில் படித்தது கொஞ்சமடா, நாட்டையும் படித்திட வேண்டுமடா. பூட்டிய மனதை திறந்து விடு, புது புது அனுபவம் அடைந்து விடு. செல்வம் காணான்னு கேள்விப்பட்ட உடனே நீங்க தான் அவனை கடத்திட்டீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன். டிரைவ் பண்ண எங்கோ நடுவில் இறங்கி போயிட்டோம். எங்க போனா என்ன அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல் இந்தியா பூரா டூர் பண்றதுக்கு ஒரு பார்ட்டியா. இன்னொரு விஷயம் இல்ல, பாக்கியத்தம்மா மகன் இங்க வந்திருக்கான். மகன் தானே வந்திருக்கோம்? ஆமா. அந்த அம்மா வரலையே? இல்ல. குட். நீ எதுக்கு கணக்கெல்லாம் கரெக்டா செட்டப் பண்ணுவே. பொய் கணக்கு எழுத உனக்கு தெரியலன்னா பொருளாதாரம் படிச்ச பல சட்ட நிபுணர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு செட்டப் பண்ணிக்கோ. யார் வந்தா போனா எனக்கு என்ன?
டோன்ட் கேர். என்னுடைய ஏம் செல்வத்தை ஒழிக்கணும், அந்த எஸ்டேட்டை கைப்பற்றணும். டபுள் கன் பார். ஆமா, நீங்க செல்வத்து மேல ஏன் இவ்வளவு கவனமா இருக்கிறீங்க? சஸ்பென்ஸ். விஷ் யூ சக்சஸ். எனக்கும் தெரியல, நீ போ, நான் போய் விசாரிச்சுட்டு வர்றேன். மிஸ்டர், உங்களைத்தான். நீங்க இந்த ஊருக்கு புதுசா? ஆமா, கொஞ்சம் புதுசு. எங்க சொந்த ஊர் சிலோன். அப்படியே சுத்தி பார்க்கலான்ட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு பார்க்க இடமெல்லாம். நீங்க யாரு? நாங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருக்கிற கலாமண்டபத்தை சேர்ந்தவங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு பிக்னிக்காக வந்திருக்கிறோம். ஆமா, இந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அவங்க யாரு? அவங்கள எங்க தலைவி மாலா. அவங்களுக்கு கல்யாணம்? உங்க எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். மாலா தன்னுடைய கல்யாணத்தை பத்தியும் தனக்கு வரப்போற கணவன் எப்படி இருக்கணுங்கிறத பத்தியும் முன்கூட்டியே ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தீர்மானம்? அழகு இருக்கிறதே போதுமே, அடக்கம், பழக்கப்பட்டதாச்சே, படிப்பு, விடவா, கண்ணியம், கடமாகணுமா என்ன, கலாரசனை, அதான் அந்த பார்க்கே சுத்தி சுத்தி வரனே, புரியல. இவ்வளவு கொண்ட ஒரு நல்ல ஏழையத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக தீர்மானம். ஆமா, பணக்காரங்களுக்கு இவ்வளவு குணம் இருக்க கூடாதா? எங்க மாலாவுக்கு பணக்காரங்கனாலே பிடிக்காதையா பிடிக்காது. பேசாம ஊரு போய் சேரு. கடைசியா ஒரு பாயிண்ட்ல அன்பிட் பண்ணிட்டாளே, பணக்காரங்களை கண்டாலும் அவளுக்கு பிடிக்காதாமே. அத்தைய மாட்ட சொல்லி பார்த்தா என்ன, அவங்க அந்தஸ்தை காமிச்சே துரத்திடுவாங்க. வேற வழி, கொஞ்ச நாளைக்கு கோடீஸ்வரன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஏழையாவே நடிச்சா என்ன? கரெக்ட், ஊரை மாத்தி சொன்ன மாதிரி பேரை மாற்றி விட வேண்டியதான். சின்ன போய் தானே, சமாளிச்சுக்கலாம் விடு.